வெல்கம் டு மேக்ஸ் டைகர் தமிழ். மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் குவார்ட்டர்லி எக்ஸாம் 2026. இந்த 5 மார்க்கு மட்டும் பாருங்கள். 10 கொஸ்டின் எழுதிடலாம். எழுதி முடித்து 50 மார்க்கு வாங்கிக்கலாம். அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பென்சில் வச்சு அண்டர்லைன் பண்ணியிருக்க எல்லா கொஸ்டினுமே ஸ்லோ லைனர்ஸ் கூட பார்க்கலாம். அதை மட்டுமே பாருங்கள். 10th மேக்ஸு ஈஸி. ஏன் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதுலேருந்து கூட 10 கொஸ்டின் வந்துடலாம். இப்போ வாங்க லெசன் 1 பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பார்த்துடணும். டாப்பர்ஸாக இருக்கட்டும், ஆவரேஜாக இருக்கட்டும், ஸ்லோ லைனர்ஸ் முதற்கொண்டு இந்த சாப்டர்லேருந்து குவார்ட்டர்லிக்கு 3 5 மார்க் வந்துடும். 3 5 மார்க்கு. இந்த எக்ஸசைஸ் 1.1ல் 5th சம்மு, 6th சம்மு, 7th சம்மு இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு சம் வந்துடும். அப்புறம் எக்ஸசைஸ் 1.2ல் 4th சம்மு, அப்புறம் எக்ஸசைஸ் 1.4ல் 2nd சம்மு, 4th சம்மு, 10th சம்மு, 12th சம்மு, அப்புறம் எக்ஸசைஸ் 1.5ல் 8th சம்மு. இந்த ஃபஸ்ட் லெசன் எக்ஸசைஸை பார்த்துட்டிங்கனாலே உங்கள்கிட்ட 3 5 மார்க் இருக்குது. எக்ஸாம்பிளையும் சேர்த்து பார்த்துருங்க. எக்ஸாம்பிள் 1.3, 1.16, 1.11, 1.18, 1.23, 1.24 இந்த ஃபஸ்ட்டு லெசனை பார்த்தீங்கன்னா போதும். குவார்ட்டர்லிக்கு 3 5 மார்க் எழுதிடலாம். அதனால் எல்லாருமே பாருங்கள். குறிப்பாக ஸ்லோ லைனர்ஸ் எல்லாருமே இந்த ஃபஸ்ட்டு சாப்டரை விட்டுறக்கூடாது. இதில் நமக்கு 3 5 மார்க் 15 மார்க் எடுத்துடணும். அடுத்து லெசன் 2 பாருங்க. எக்ஸசைஸ் 2.2 இந்த 5th சம் ரொம்ப ஈஸி தான். என்னமோ ஒரு 4 ஸ்டெப்பு தான் வரும். அதனால் இந்த சம்மை எல்லாருமே பார்த்துக்கோங்க. இந்த பென்சில் வச்சு அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது ஸ்லோ லைனர்ஸ் முக்கியமாக பார்க்கணும். இதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். பாஸ் 50 மார்க் மேலேயே வாங்கிடலாம். ஏன் இதிலேருந்து கூட 10 கொஸ்டின் வந்துடும். அடுத்து எக்ஸசைஸ் 2.5ல் 7th கொஸ்டின், 11th கொஸ்டின், 12th கொஸ்டின், 13th கொஸ்டின் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது எல்லாருமே பார்க்கணும். அடுத்து எக்ஸசைஸ் 2.6ல் 7th கொஸ்டின். அடுத்து இந்த 2.8 எக்ஸசைஸில் 6th 2வது கொஸ்டின். இந்த 3 + 33 + 300 இந்த கணக்கு. அடுத்து 5 + 55 அடுத்து இந்த கணக்கு. அடுத்து 7 + 77 + 777 இந்த 3 கணக்கை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த கணக்கு 7 + 77 புக்கில் இருக்காது. இருந்தாலும் சேம் ஸ்டெப்பு தான் இதுவும். அடுத்து எக்ஸசைஸ் 2.7ல் 9th சம், 12th சம். எக்ஸசைஸ் 2.9ல் 3rd சம், 6th சம். இந்த 6th சம் முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. ரேகா சம். அடுத்து ஃபஸ்ட்டு சம்மில் 5th 6th இந்த 2 டிவிஷன் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது மட்டும் பாருங்கள். நல்லா படிக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 2.1, 2.6, 2.28, 2.29, 2.30, 2.36, 2.37, 2.38, 2.39, 2.51 இம்பார்ட்டன். அந்த 5 + 55 அந்த கணக்கு. அடுத்து 2.43, 2.44, 2.56ல் இந்த 3rd டிவிஷன் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதையாச்சும் உருப்படியாக பார்த்துட்டு போங்க. லெசன் 3 ரொம்ப ஈஸி தான். இருந்தாலும் பார்த்து வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் 3.1ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், 2nd கொஸ்டின். 3.2ல் ஃபஸ்ட்டு சம் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதெல்லாம் எல்லாருமே பார்க்கணும். 3.5ல் 4th கொஸ்டின், 5th கொஸ்டின். 3.6ல் 3rd கொஸ்டின். இந்த எக்ஸசைஸ் 3.8 இருக்குல்ல, இந்த இதில் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதிலேருந்து ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். ரூட்டு கண்டுபிடிக்கிறது, வர்க்கமூலம். அடுத்து 3.13ல் 3வது கொஸ்டின், 4வது கொஸ்டின், 5வது கொஸ்டின். இந்த 3.30யும் 40யும் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதிலேருந்து கம்பல்சரி வர வாய்ப்பு இருக்குது. நல்லா படிக்கிறவங்க இந்த 3.13, 3.14 இருக்குல்ல, இந்த எக்ஸசைஸை பார்த்து வச்சுக்கோங்க. இதிலேருந்து கம்பல்சரி வரலாம்.
3.13 வந்து 3, 4, 5. 3.14 வந்து 2, 3, 4, 5, 6. அடுத்து எக்ஸாம்பிள் அண்டர்லைன் பண்ணியிருக்கதை எல்லாருமே பார்க்கணும். 3.3, 3.6, 3.5, 3.1, 3.8, 3.10, 11, 3.18. இந்த 3.42, 45, 46, 43 இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதிலேருந்து கம்பல்சரி வரலாம். அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத ஸ்லோ லைனர்ஸ் மட்டும் பாருங்கள், மற்றது எல்லாருமே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து லெசன் 4. லெசன் 4ல் வந்து அவ்வளோவெல்லாம் இருக்காது. இந்த 2 தேற்றம், தேல்ஸ் தேற்றம். தேல்ஸ் தேற்றத்துக்கு இன்னொரு பேர் என்னது? அடிப்படை விகித சம தேற்றம். அது கோண இருசம வெற்றி தேற்றம். சப்போஸ் தேற்றம் 2 கேட்காம இருந்து வேறு ஏதாச்சும் கேட்டாங்கன்னா இந்த 2 கொஸ்டின் தான் வரும். எக்ஸசைஸ் 4.4ல் வந்து 9th சம், எக்ஸாம்பிள் 4.32 இந்த 2 சம்மை பார்த்து வச்சுக்கோங்க. தேற்றம் கேட்காம இருந்தாலும் இந்த கணக்கு கண்டிப்பாக வந்துடும். தேற்றம் கேட்கல, தேற்றத்தை மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க. இந்த 2 சம்மை பார்த்து வச்சுக்கோங்க, இதிலிருந்து வந்துடும். அடுத்து லெசன் 5. எக்ஸசைஸ் 5.1ல் வந்து இந்த 5th சம் 6th சம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதிலிருந்து ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். அடுத்து வந்து எக்ஸசைஸ் 5.2ல் வந்து 10th 11th 12th இந்த சம்மெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது ஸ்லோ லைனர்ஸ் மஸ்ட்டு பார்க்கணும். அடுத்து வந்து எக்ஸசைஸ் 5.3ல் வந்து 9th சம், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து எக்ஸசைஸ் 5.4ல் 7th சம், 8th சம், 9th சம், 10th சம், 11th சம், 12th சம் இந்த 7, 8 ஸ்லோ லைனர்ஸ் பார்க்கணும். அடுத்து எக்ஸாம்பிளில் பாருங்கள் 5.4, 5.6, 5.16, 5.36 இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சாப்டர் 6 இது வரைக்கும் தான் குவார்ட்டர்லி போர்ஷன். இந்த ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் மட்டும் தான் வரும். இந்த எக்ஸசைஸ் சம்மை பார்க்குறத விட நீங்கள் எக்ஸாம்பிள் சம் இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டு போகலாம். பாருங்கள், எக்ஸசைஸ் 6.1ல் 3ல் 2nd டிவிஷன், அப்புறம் 6th சம், 7th சம், 8th சம், 9th சம், 10th சம். எக்ஸாம்பிளில் 6.9, 10, 11, 12, 13, 15, 17 இந்த சம் பார்த்துட்டு போங்க. உங்களால் எக்ஸசைஸ் பார்க்க முடியலனாலும் சரி, இந்த எக்ஸாம்பிளில் மட்டுமாச்சு பார்த்துட்டு போங்க. அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத எல்லாருமே பார்த்துட்டு போனீங்கன்னா கூட 10 5 மார்க் கண்டிப்பாக எழுதலாம். ஸ்லோ லைனர்ஸ் முக்கியமாக அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத மட்டும் பாருங்கள். அப்போயும் உங்களுக்கு ஒரு ஐடியாவும் தோணலையா? சாப்டர் லெசன் 1 பாருங்கள். லெசன் 1லேருந்து நமக்கு 3 கொஸ்டின் வந்துடும் கண்டிப்பாக. அப்புறம் லெசன் 5, லெசன் 5லேருந்து இந்த நாற்கரத்தின் பரப்பு 1 வந்துடும். அப்புறம் கிராஃப் ஜாமெண்ட்ரிலாம் ஈஸி தானே. ஜாமெண்ட்ரி 1 எழுதுவீங்க, அதுக்கு ஒரு 8 மார்க்கு. கிராஃப் 1 எழுதுவீங்க, அது ஒரு 8 மார்க்கு. நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத மட்டும் பார்த்தா போதும். ஸ்லோ லைனர்ஸ் முதல்ல என்ன பண்ண போகிறீங்கன்னா லெசன் 1 முடிச்சுக்கோங்க. அடுத்து வந்து லெசன் 5 முடிச்சுக்கோங்க. அண்டர்லைன் பண்ணதை மட்டும் ஆச்சு ஸ்லோ லைனர்ஸ் பாருங்கள். அப்புறம் லெசன் 4 அந்த தேல்ஸ் தேற்றம், கோண இருசம வெற்றி தேற்றம், அதை 2த்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து லெசன் 2ல் வந்து அந்த 5 + 5, 3 + 3, அப்புறம் 7 + 7 அதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து லெசன் 3ல் வந்து எக்ஸசைஸ் 3.8ல் இருக்க அந்த சம் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதிலேருந்து கன்ஃபார்ம் ஒரு 5 மார்க் வந்துடும். இதை மட்டும் பாருங்கள். நமக்கு வந்து 10 5 மார்க் எழுத வேண்டிய இடம் 50 மார்க்கு அப்படியே எடுத்து போயிடலாம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். அடுத்து 2 மார்க் வீடியோ வரும். அடுத்து வந்து 10th சயின்ஸ் சோசியல் போடணும். விரைவில் நம்ம சேனலில் வந்துடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள்.